ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோல். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதான் எம்ப்ராய்டரி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், என்ன டவுட்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். யாருக்கும் யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ச் நவ். இப்போது இந்த எம்ப்ராய்டரி கிளாஸ் இது 8வது கிளாஸ். இது ஆரம்பிக்கிறேன். போன கிளாஸில் அந்த ரவுண்டு பூ போடுறதுக்கு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அந்த பூவே கொஞ்சம் பெண்டிங்காக வர மாதிரி எப்படி போடுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். இதுவுமே அந்த பூ வரைஞ்ச மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு ரவுண்டு போட்டு 6 அதுக்கு நேர ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் கிராஸாக 2 கோடு போட்டால் மொத்தம் 6 கோடுகள் வரும். அந்த 6 கோடையும் ஒன்றா இணைச்சோம் அப்படின்னா அதில் டிசைன் வரும். 2 கோடையாக இப்படி ஒரு சின்ன பெண்டு ஹார்ட்டின் ஷேப்பில் கொடுக்க வேண்டாம். அந்த கோடு சின்ன பெண்டோடு வந்தால் போதும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஃப்ளாரை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவுமே போன ஃப்ளாரில் வரைஞ்சோம் இல்லைங்களா, போட்டோலாம் அந்த ஃப்ளாரை எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த ஃப்ளாரையும் அதே மாதிரி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்குமே ஃபஸ்ட்டு இந்த நூலில் அவுட்லைன் மட்டும் ஓட விட்டுக்கோங்க. அவுட்லைன் மட்டும் ஓடினதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஒரே கலராகவே ஃபில்லப் பண்ணிடலாம். டபுள் கலர் இதில் நான் கொடுக்கல, ஒரே கலரே ஃபில்லப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக கரெக்டாக கற்றுக்க முடியும். அதுக்காக தான் சின்னதாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ளார் எப்படி ஃபில்லப் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இதில் 2 விதம் சொல்கிறேன் ஃபில்லப் பண்ணுறது. நம்ம மொட்டைக்காய் மட்டும் போட்டோம் இல்லைங்களா, அந்த மொட்டைக்காய் மட்டும் போட்டு, அதாவது 2 சைடு மொட்டைக்காய் மாதிரி இப்போ அதை போடுறேன் பாருங்கள். இது ஒரு மொட்டைக்காய், கொஞ்சம் லைட்டாக திருப்பி இங்கிட்டு ஒரு மொட்டைக்காய், இப்படி 2 மட்டும் போட்டாலே இந்த ஒரு இதழ் ஃபில் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், இப்படி ஒரு மொட்டைக்காய் கொஞ்சம் லைட்டாக பெண்டாக்கி இந்த பக்கம் ஒரு மொட்டைக்காய் இப்படி போட்டோன்னா அந்த ஃப்ளார் ஃபில் ஆகிடும். இது ஒரு மாடல் ஃபில் பண்ணுறது டைப். இது இப்போ அடுத்து நம்ம ஃபில்லப் பண்ணுறது போன இதில் ஃபில்லப் பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைனை சுற்றி கொஞ்சம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சென்டராக ஃபில்லப் பண்ணுற மாதிரி அப்படி ஃபில்லப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வருமோ அப்படியே ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த ஃபில்லிங் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக வரணும். ஸோ நேராக வச்சு பண்ணாமல், அதாவது மிஷினுக்கு நேராக வச்சு, நீடிலுக்கு நேராக வச்சு ஃபில்லப் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸில் வச்சு ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். அந்த த்ரெட் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும். அதுக்காக கொஞ்சம் கிராஸில் வர மாதிரியே ஃபில்லப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபில்லப் இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து அவுட்லைன் கொடுக்குறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எம்ப்ராய்டரி கிளாஸ் 8 தான் இது போட்டிருக்கேன். இது புது கிளாஸ் தான், 8th தான் போட்டிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஃபில்லப் முடிஞ்சாச்சு இல்லையா? இப்போ அவுட்லைன் கொடுக்குறோம். இதுவுமே இந்த போன தடவை அந்த ஜரி போட்டோம்ல, அதே மாதிரி தான். இந்த ஜரியிலையும் நீங்கள் அவுட்லைன் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, அந்த உள்ளே போகிற கோடு ஃபுல்லாக சின்னதாகவும் மேலே மட்டும் கொஞ்சம் பெருசாக, அதாவது அகலமாக வர மாதிரியும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளார் அழகாக தெரியும். இதை நீங்கள் ஹார்ட்டின் ஷேப்பில் அந்த கேர்வ் மேலே வருது பார்த்திங்களா, அந்த கேர்வ் ஹார்ட்டின் ஷேப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஷார்ப்பாக வரணும். ஸோ நீங்கள் லைட் பெண்டில் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் அந்த ஃப்ளார். இந்த பெண்டிங் மட்டும் வந்துச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃப்ளார் அது ஷேப் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த குட்டி கர்வ் ஹார்ட் ஷேப்பில் கொண்டு வரது கொஞ்சம், அதாவது பழகும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம் அதை. ஓகேவா? இந்த மாதிரி நான் அதை ஆரம்பிக்கிற இடம் கொஞ்சம் ஒல்லியாகவும் அந்த கர்வ் மேலே வர இடம் மட்டும் நல்லா அகலமாகவும் போடுங்க. இந்த மாதிரி வந்தால் அந்த பூ இந்த டிசைனுக்கு வந்துடும். இது நான் 6 இதழ் வர மாதிரி போட்டிருக்கேன். இதிலே 4 இதழ் வர மாதிரியும் போடலாம், 8 இதழ் வர மாதிரியும் போடலாம். ஒரு பேசிக்கு, அதாவது கட் ஒர்க் ஃப்ளார் மாதிரி பண்ணி போடலாம். இதை ஒரு 6 ஃப்ளாராக இந்த மாதிரி 6 இதழ் மட்டும் வச்சு வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்து கட்டிங் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை பேட்ச் ஒர்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் அழகாக இருக்கும். சிம்பிளாக இந்த நாட்டுக்கு இப்போலாம் நாட்டில் குஞ்சம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த குஞ்சத்துக்கு பதிலாகவும் இதை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது போக போக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தடுத்த மெத்தட்ஸ் சொல்கிறேன். இப்போ இதை ஃபில்லப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த உள்ளேயும் பாருங்கள், சின்னதாக ஒரு கோடு மாதிரி போட்டு அதில் ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுருக்கேன். போன போட்ட ஃப்ளாரில் வெறும் டாட் மட்டும், அதாவது டாட் வைக்காமல் வெறும் கோடு மட்டும் போட்டேன். இதில் ஒரு டாட் வச்சு அதில் கோடு,
இது 2 தான் வரும், 3 வராது. அதில் வந்து 3 கோடு மாதிரி போட்டோம், இது 2 கோடு தான் வரும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுவுமே வந்துட்டு கலர் வேறு மாற்றி இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் அதே கலரை போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த கோல்டனே வந்துட்டு உள்ளே கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், இல்லை வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த டாட் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு, அதாவது ஒரு 8 இதழ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளார் கொஞ்சம் பெருசாக வரும். அதில் அந்த டாட்டுக்கு பதிலாக ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு அந்த ரவுண்டில் ஒரு ஸ்டோன் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக தெரியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை இன்னும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பூ டிசைன்ஸ்லாம் வந்துட்டு போட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டிசைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் மறக்காமல். அந்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு பூ எப்படி வரைகிறது அப்படின்றத சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு வரும். பெல் பட்டனையும் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் இன்ஸ்பயர் ஆகும். நல்லா கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பழகுனதெல்லாம் வந்துட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி டிசைன்ஸ் ஆரம்பித்தோம், அதாவது சின்ன டாட்டு, மொட்டைக்காய் அந்த மாதிரி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்தோம், இதழ், சுருள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெருசாக கொண்டு வந்தோம். இப்போ ஒரு மோட்டிவ் அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் அந்த மோட்டிவ் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பூ எப்படி போகிறதுன்றதை சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.